கண்டிப்பா ஒரு லைக் போட்டே ஆகணும். ஏன்னா வீடியோ முடியும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். என்னன்னா, இப்போ நம்ம முருக பக்தர்கள் நம்ம வந்து முருகன வந்து கையெடுத்து கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், நம்ம விரதம் இருக்கிறோம், பூஜை பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா போன ஜென்மத்தில ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணாம, எந்த ஒரு புண்ணியமும் பண்ணாம, இந்த ஜென்மத்தில நம்ம முருகப்பெருமான வந்து அவ்வளோ சாதாரணமா நம்ம வழிபடவே முடியாது. அதுவும் வந்து நிறைய பேர் மனசார உருகி உருகி வழிபடுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு போன ஜென்மத்தில இருந்து கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் ஷூரா அதே மாரி முருகன கும்பிடுற நிறைய பேருக்கு வீட்லயோ, கோயில்லயோ பார்த்து சாமி கும்பிடும்போது, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வரும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 சொட்டு கண்ணீர் துளியாவது வரும். அது வந்து அந்த உண்மையான பக்திக்குரிய அறிகுறி அங்க தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அந்த கண்ணீர் துளி சர்வசாதாரணமா வந்துராதுங்க. நம்ம மனமும் உடலும் நெகிழ்ந்து போய் முருகனோட மனசார ஒன்றிடம் கலந்தபோது தான் வந்து அந்த கண்ணீர் துளி வரும். சர்வசாதாரணமா நம்ம கஷ்டத்த நினைச்சு வர கண்ணீர் துளி கிடையாது. எதையுமே நினைக்காம மைண்ட் பிளாங்கா இருக்கும்போது முருகன பார்க்கும்போது அந்த கண்ணீர் துளி வந்ததுன்னா, அந்த கண்ணீர் துளியில முருகப்பெருமான் இருப்பார். நம்மளோட எந்த பூஜை புனஸ்காரத்துக்கும் அசல்ல அப்படின்னா, அந்த 1/2 சொட்டு கண்ணீர் துளிக்கு கந்தன் கண்டிப்பா அவரோட கருணை காட்டுவார். அது நம்ம நிறைய தடவ பேசியிருக்கோம். இப்போ நம்ம வீட்ல இல்ல நம்மள சுத்தியும் கூட வந்து கடவுள் இருக்கிறதா நம்ம நம்புறோம். சில சமயம் நமக்கு அந்த நம்பிக்கையும் போகுது. என்ன நிஜமாவே நான் இவ்வளோ கும்பிடுறதெல்லாம் வேஸ்ட்டா? ஏன் என் பிரச்சனை சரியாக மாட்டேங்குது? ஏன் என் வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது? இப்ப நிஜமாவே நான் வந்து கடவுள் நம்ம கூட இருக்காரா? இல்ல நம்ம தான் கும்பிட்டு இருக்கோமா? இந்த கேள்விகள் நமக்கு நிறைய பேருக்கு வரும். அதே சில பேருக்கு மட்டும் அதிசயங்கள் நடக்குது. நமக்கு எதுவும் நடக்கிற மாரி தெரியலையே அப்படின்னு இந்த கேள்விகளும் நிறைய பேருக்கு வரும். அந்த மாரி கேள்விகள் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ வந்து நிறைய அறிகுறிகள் நம்ம வீட்லயும் நம்ம சுத்தியும் நமக்கு தென்படும். அந்த அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கடகடா நான் சொல்லிட்டு வரேன். இதுல 1, 2 இருந்தா கூட கண்டிப்பா முருகர் உங்க கூட தான் இருக்காரு. ஏன்னா அதிசயங்கள் எல்லாருக்கும் ஒரே மாரி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி நடக்கும். நிறைய வாட்டி நமக்கு அது புரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? இது வந்து நிறைய ஒரு 3/4வாசி வந்து என்னுடைய அனுபவம் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து வந்த அனுபவத்துல இருந்து தொகுத்து வழங்குறது தான். இது இல்லாம ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ சம்மந்தம் இல்லாம ஒருத்தங்க திடீர்னு வந்து முருகனோட கோயிலுக்கு இங்க வா நம்ம இந்த மாசம் நான் திருச்செந்தூர் போறேன் நீ வரியா அப்படின்னு கேட்கறதும், இல்ல கனவுல வந்து முருகப்பெருமான் வந்து இந்த கோயிலுக்கு வா நீ திருச்செந்தூர் வா பழனி வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னா எந்த கோயிலா இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பா அது வந்து சாட்சாத் முருகப்பெருமானே தான் கூப்பிடுறதா நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்ல குழந்தைகள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் கிருத்திகை விசாக நட்சத்திரம் அன்னைக்கு சஷ்டி திதி அன்னைக்கு இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்ல வந்து பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைகள் வழியா முருகப்பெருமான் அப்பப்போ வெளிப்படுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வழியா முருகப்பெருமான் நிறைய அற்புதம் பண்ணதை நம்ம சேனல்ல நிறைய பார்த்துருக்கோம். அதுல சிலது வந்து நான் இந்த இதிலே கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் ஒரு ஜாப் இன்டர்வியூ ஆகட்டும், குழந்தை பிறக்கிறதாகட்டும், இல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிருத்திகை செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் சஷ்டி திதி அன்னைக்கு நடக்கிறது நம்ம வந்து அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது வந்து முருகப்பெருமானோட கருணையில நடந்த விஷயமா நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி திடீர்னு ஒருத்தங்க நம்ம முக்கியமா நம்ம ரொம்ப டவுனா இருக்கும்போது இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேலையோ அல்ல நம்ம ரொம்ப வந்து ஒரு ஏக்கமா நமக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு பழனியிலிருந்தோ முருகப்பெருமானோட எந்த கோயில் இருந்தோ நமக்கு பஞ்சாமிர்தம் விபூதி எல்லாம் யாராவது கொண்டு வந்து தராங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அது வருது அப்படின்னா அந்த டைமிங் எப்பவுமே நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அது முருகனோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். அது முருகப்பெருமான் நினைச்சால் வழியா யார் வழியாவும் வந்து சிம்பிளா ஒரு விபூதி நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி கோயிலிருந்து வர விபூதி மட்டும் இல்லைங்க, வீட்டுல என்னைக்கோ எங்கேயோ எப்ப வச்சோன்னே ஞாபகம் இருக்காது. சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்து நமக்கு விபூதி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா வாங்கின ஒரு பேக், நீங்க புதுசா ஒரு பேக் வாங்குறீங்க, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட அனுபவத்துல தான் எடுத்து சொல்றேன். அந்த பேக்ல வந்து விபூதி வரக்கு வாய்ப்பே இல்லை. புத்தம்போது ஒரு பேக்ல இருந்து உங்களுக்கு ஒரு விபூதி வருது, அந்த பேக் நீங்க யூஸே பண்ணிக்க மாட்டீங்க. அது மாதிரி சொல்றேன். அதே மாதிரி நேற்று கூட ஒரு அதிசயம் பார்த்தோம். திருப்புகழ் புக்ல விபூதி போற சான்ஸ் இல்லை. அவங்களுக்கு எந்த திருப்புகழ் வேணுமோ அந்த திருப்புகழ் பக்கத்துல ஃபுல்லா விபூதி நிறைஞ்சிருந்தது நம்ம பார்த்தோம். அது மாதிரி சம்பந்த இடத்துல இருந்து எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வீட்டுல இருந்து விபூதி கிடைக்குதா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது அடுத்த விஷயம் என்னன்னா முருகர் பேர் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ கனவுல வந்து ஏதாவது சொல்றது இல்ல ஜஸ்ட் கனவுல வர்றது அது வந்து சாட்சாத் அது வந்து முருகப்பெருமான் தான். இது வந்து நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்டேஜ்ல இருந்து சின்ன பையன் நீங்க வந்து கை குழந்தையில இருந்து 20 வயசு வரைக்கும் எந்த வயசு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 15-16 வயசு வரைக்கும் நான் கேள்விப்பட்டது ஏதோ ஒரு பையன் கனவுல வந்தாலே அது வந்து முருகப்பெருமான் தான். இது வந்து முருக பக்தர்களுக்கே உரிய ஒரு விஷயம். இது நிறைய பேருக்கு தீவிர முருக பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. வரும் ஆனா வந்து வேற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா முருகபக்தர்களுக்கு ஒரு பையன் கனவுல வந்தாலே அது சாட்சாத் முருகப்பெருமான் தான். அதே மாதிரி கனவுல மட்டும் இல்ல, சில பேருக்கு நேரடியாக கோயிலில் பார்ப்பாங்க, பஸ் ஸ்டாப்ல பார்ப்பாங்க, சம்மந்தம் இல்லாம நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளுக்கு இது சிரிப்பாங்க. சின்ன பசங்க இந்த ஏஜ்ல பொதுவா ஒரு அடல்ட் கிட்ட இன்னும் தெரியாதவங்க கிட்ட போய் பேசவே மாட்டாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லாம வந்து ஜெனரலி போய் பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்க தன்னால வந்து பேசுறாங்க, உங்ககிட்ட பழகுறாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அதுவும் முருகப்பெருமான் தான். ஏன்னா கடவுள் வந்து அப்படியே நம்ம சாமி போட்டோல பாக்குற மாதிரி நேருக்கு நேர் வரமாட்டாங்க. இந்த மாதிரி வடிவத்துல தான் வருவாங்க. முருகப்பெருமான் எடுக்கிற அவதாரம் எப்பவுமே சிறுவர்கள் அவதாரம் அடிக்கடி எடுப்பாரு. அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது வந்து அவதாரங்களோட அந்த உருவத்துல வருவாங்க. ஸோ நீங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இடத்துல ஒரு பையனோட உங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் வந்தது, அது நல்ல விதமா இருக்கு, உங்களுக்கு ஒரு வழி காட்டுறாங்க அப்படின்னா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். அது முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களோட இருக்கிறக்கான முக்கியமான அறிகுறி. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, நம்மளுடைய மயில் சேவல் இதெல்லாம் வந்து கனவுல வரதும் சரி வீட்டுக்கு வரதும் சரி நம்ம முக்கியமான சமயத்தில் வந்து பார்க்க இது மாதிரி நம்ம வேல்மாறல் மிராக்கிள்ஸ் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம்ல. ஸோ கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அது முருகப்பெருமானுடைய வாகனங்கள் அவங்கலாம் முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் முருகப்பெருமானே தான். நம்ம நேரில் பார்க்கும்போது சரி நிறைய பேருக்கு முக்கியமான சமயத்தில் மயில் குறுக்க பறந்து போகிறதெல்லாம் கூட நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி முக்கியமான நாட்கள் நம்ம ஒரு விரதம் இருக்கோம், இப்போ சஷ்டி கிருத்திகை இது மாதிரி விரதம் இருக்கும், இல்லைன்னா வந்து முருகப்பெருமானுடைய சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணும்போது அப்போ பூ விழுகிறது வீட்லையும் சரி கோயிலையும் சரி, பூ விழுகிறது, பள்ளி வந்து கத்துறது, ஒரு வெட்டுக்கிளி பூஜை அறையிலேயே இருக்கிறது, இது மாதிரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா விசேஷமான தினத்தனி இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல அறிகுறி தான். அடுத்தது
இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இது வந்து ரொம்ப இது நிறைய பேர் நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். இப்போ முருகனை வந்து நீங்க ஒரு அண்ணனா நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க முருகப்பெருமான ஒருத்தர் அப்பாவா நினைக்கிறாங்க, நிறைய பேர் குழந்தையா நினைக்கிறாங்க, சில பேர் அண்ணனா நினைக்கிறாங்க, அண்ணன் கூப்பிடுறவங்க இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காங்க. அவங்க இப்போ அந்த முருகப்பெருமான வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷனோட அவங்க அந்த மாதிரி கற்பனை பண்றாங்க, அப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னா சில சமயம் கனவுல அவங்களோட ரியல் அண்ணன் கூட பிறந்தவங்களோ அல்லது கசின் அண்ணன் முறையில் இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும் கனவுல. இது வந்து நிறைய பேருக்கு அது முருகப்பெருமான் அப்படிங்கிற விஷயமே அது முருகப்பெருமான் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரைக்கே ஆகாது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு இது நடந்திருக்கு. முருகனை வந்து அண்ணா நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட அண்ணன் வடிவில் கனவுல வந்து அந்த அவருக்கு சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, தைரியம் கொடுத்துருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, ஒன்றும் இல்லை பயப்படாது, இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது வந்து யோசிச்சு பாருங்க, ரியலாக இருக்கிற அண்ணன் ஏன் கனவுல வந்து சொல்லணும் அப்படிங்கும்போது தான் அங்கே கனெக்ஷன் என்ன, சகோதரி முருகனை வந்து அண்ணனா பார்க்குறாங்க. அதனால அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அங்கே அவங்களோட நிஜ அண்ணன் வழியாவே வந்து சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம கேள்விப்பட்ட நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா, இல்லை நீங்கள் முருகன் குழந்தையா நினைக்கும் போது உங்கள் குழந்தைய கனவுல வந்து ஏதோ சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் உங்களோட சின்ன பையனோ பொண்ணோ வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், என்னமாச்சு அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரி விஷயங்கள் வந்து சாதாரணமாக நடக்காது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தோணாது. பட் இது மாதிரியும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது ஒரு முருகர் ஃபோட்டோ வந்து லோட் ஆகலன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனில் வந்து டச் பண்ணியிருக்காங்க ஒரு சகோதரி. அப்போ பக்கத்தில் இந்த பையன் ஏமா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தாலும் அது முருகப்பெருமானே தான், அது உங்க கூட இருக்கிறதுக்கான அர்த்தம் தான். அதே மாதிரி இப்போ தூக்கத்துக்கு நடுவில் ஒரு குரல் இப்போ பூஜைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கத்துலேருந்து ஏதோ ஒரு குரல் வந்து எழுந்துரு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வாய்ஸ்லையோ அல்லது பையன் வாய்ஸ்லையோ இல்லை சம்மந்தம் இல்லாமல் யாரோட ஒரு வாய்ஸ்லையோ வந்து எழுப்புறது, எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்கு சில சமயம் லேட் ஆச்சுன்னா இது நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வழியாக நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரியலாகவே வந்து ஒரு குரல் அம்மா அப்படின்னு கூப்பிடுறது, இல்லை நமக்குள்ளேயே வந்து மனசுக்குள்ளேயே வந்து இது நான் தான் வந்தது நான் தான், அப்புறம் ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு கேட்குது அப்படின்னா அது தீவிர முருக பக்தர்களுக்கு அது ஏதோ ஒரு வாய்ஸ் கிடையாது, அது முருகனோட வாய்ஸ் கண்டிப்பாக. மெயினாக அம்மா அப்படின்னு கூப்பிடுறது, ஒரு குயில் அம்மான்னு கூப்பிடுற இது பார்த்துருக்கோம், நம்ம சம்பவம் பார்த்துருக்கோம். அவங்களோட பையனே வந்து இன்னொரு ரூம் இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ரூமில் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்தது தான். இது வேற டவுட்டே இல்லை, முருகப்பெருமான் உங்க கூடயே தாங்க இருக்காரு. ஓகே, அடுத்தது கொலுசு சவுண்டு. இது நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இது வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கும் இது நடந்திருக்கு. பாராயணம் முடிச்ச உடனே ஒரே ஒரு சலங்க சத்தம் கேட்குறதுக்கு சில பேர் சலங்க சத்தம் ரெகுலராக வந்து ரெக்கார்டு கூட பண்ணியிருக்காங்க. ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோட கமெண்ட்ல வந்து ஒருத்தங்க அந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என் வாட்ஸ்அப் நம்பர் கூட எடுத்து எனக்கு தயவுசெய்து அதை அனுப்பிச்சுடுங்களா அப்படின்னு கூட நான் கேட்டேன். அவங்க அதை பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்திருக்கு. ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட சேர்த்து மொத்தம் ஒரு 3-4 பேருக்கு இந்த கொலுசு சவுண்டு வந்திருக்கு. அதே மாதிரி சில பேர் கனவுல தூக்கத்துக்கு நடுவில் வந்து கொலுசு சவுண்ட் இருக்கு. ஜெனரலாக நம்ம கொலுசு சவுண்ட் சில சமயம் பயந்துக்குவோம் ஆக்சுவலி. ஆனால் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பயப்பட தேவையில்லை. அது வந்து நம்மளுடைய பாலமுருகனோட கொலுசு சவுண்டு தான். இது நீங்கள் டவுட்டே வேணாம். அதே மாதிரி குழந்தைங்க குதிச்சு விளையாடுற மாதிரி சவுண்டு அதுவும் எனக்கு கேட்டிருக்கு. வேல்மாறல் 48 நாள் விரதம் போது எனக்கு கேட்டிருக்கு. அதே மாதிரி சம்மந்தம் இல்லாமல் குழந்தை வாய்ஸ், பச்சை குழந்தையோட வாய்ஸ், இல்லைன்னா சிறுவர்களோட வாய்ஸ் வந்து நேர்லையும் கனவுலையும் நம்ம கேட்கறது, அதுவும் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் தான். ஏன்னா குழந்தைங்க வழியாக முருகப்பெருமான் வந்து நமக்கு அப்பியர் ஆகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நடக்கிறது குழந்தைகள் மற்றும் முருகர் பெயர் உள்ளவங்க வச்சு தான் அவர் அதுதான் நமக்கு ஈஸி. பக்தர்கள் வந்து அவர் உணரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார். ஓகே வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் காட்டு ட்ரை பண்ணுவார். இது எனக்கும் நடந்திருக்கு. ஏன்னா நான் புரியல அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் கழிச்சு கூட மற்றவங்களையும் எனக்கு புரிய வைப்பார் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்போ ஐயோ அந்த மொமெண்ட் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அது நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப புரியுற மாதிரி விஷயங்கள் தான் வருவார். அதனால தான் நமக்கு வேல் மயில் சேவலாம் ஈஸியாக புரியும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு டக்குன்னு புரியாது. நமக்கு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி ஓம்னு வடிவம் சரி, வேலோட பிக்சரோ வந்து நமக்கு ஒரு பாலில் வருது, ஒரு பாத்திரத்தில் வருது, நம்ம வந்து தீபத்தில் வருது, இதெல்லாம் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் டவுட்டே இல்லை. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சா கூட முருகப்பெருமானுடைய அனுமதி இல்லாமல் அது உங்கள் கண்ணுக்கு புலப்படாது. அதை நீங்கள் மெயினாக பாருங்கள். அந்த இடத்துல இருந்திருக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், ஆனால் வந்து அது நமக்கு தெரியாமையே போயிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படுது, உங்களுக்கு அது கண்டிப்பாக பிக்சர் பெர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்னா அது முருகன் தான் உங்களுக்கு உணர்த்துறது. அது எல்லாருக்கும் அது இது கிடைக்காது, அந்த கொடுப்பினே கிடைக்காது. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் முருகப்பெருமான ஒரு